விசுவாச நிறைவு வரப்போகிறது. ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாறப் போகிறீங்க. ஆராதனை நிறைவு வளரப் போகிறது. தேவனை துதிக்கும் துதியின் ஆர்வம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. வசனத்தின் தாகம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. இது வளர 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 மற்ற எல்லாம் உனக்கு லேசன தெரியும். கர்த்தர் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்ப நான் சொல்றேன், உங்க உபத்திரம் இவ்வளவுதான். ஆமென். இவ்வளவுதான் இருக்கு உங்க கையில இருக்கிற உபத்திரம். இது இப்படி இருக்குது. கொஞ்ச நாள் இந்த உபத்திரம் எனக்கு கஷ்டமா இருக்கு. Oh God, I'm frustrated. It is paining, it is hard, it is inconvenient. ஆனா இப்போ ஆண்டவருடைய பரிசுத்தாவின் காற்றொன்னு, மகிமையின் காற்றொன்னு வீசும்போது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பறந்து போய் எல்லாச்சும் பறந்துடும் சொல்லுங்க, பறந்துடும். ஆமென். அதுக்கப்புறம் நீங்க பான போவதெல்லாம் மகிமையின் நிறைவுக்குள் வாழ்கிற தெய்வீக வாழ்க்கை காண போறீங்க. நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் விசுவாசத்தில் வேரூன்ற செய்து, எதையும் கண்டு அசையாதவர்களாக, எதையும் கேட்டு அசையாதவர்களாக, எதையும் கண்டு கொஞ்சம் கூட கலங்காதவர்களாக விசுவாசத்தில் கர்த்தர் உங்களை வேரூன்ற செய்து வெற்றி நிறைவோடு நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் பழங்காலத்து பரிசுத்தவான்கள் கேரள நாட்டில் இருக்கும் போது அவங்க எல்லாம் எப்பவுமே பாடல் எழுதும் போது அந்த நாட்கள்ல மகிமையின் பாடல் தான் பாடினாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், ஆகாரம் இல்ல, நிந்தனைகள், போராட்டங்கள், கஷ்டம். ஆனா நடுவுல எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உபத்திரவத்தை லேசா நினைச்சிட்டு மகிமையை பெருசாக்கிட்டாங்க. அவங்க எழுதின பாடல பாத்தீங்கன்னா 90% பாடல் மகிமை குறித்து பாடினார்கள், நித்தியத்தை குறித்து பாடினார்கள், பரலோகத்தை குறித்து பாடினார்கள். பழைய பக்தன் மலையாளத்தில் பாடின, வேண்டா வேண்டா லோக இன்பம் ஆயுஷ் காலம் ஒக்கேயும் தண்டே வர ஒன்னு மாத்திரம் எண்டே ஆசையே. இங்க சொத்துக்கு வழி இல்ல, ஊழியத்துல பாடு, கஷ்டம், நிந்தனை. ஆனா இது நடுவுல அவங்க பாட, வேண்டா வேண்டா லோக இன்பம் ஆயுஷ் காலம் ஒக்கேயும் தண்டே வர ஒன்னு மாத்திரம் எண்டே ஆசையே. എന്നോ നിമേഘേ വന്നിടുമോ വിശ്രമ നാട്ടിൽ എത്തിയിടുമോ ഉണ്ടോ ഇനി താമസം ഞാൻ എത്ര കാലമോടണം ചൊല്ലിടുക ആത്മാവേ എൻ ആശ്വാസത്തിനായി ഉണ്ടോ ഇനി താമസം ഞാൻ എത്ര കാലമോടണം ചൊല്ലിടുക ആത്മാവേ എൻ ആശ്വാസത്തെ. நான் இப்ப ஆரம்பிச்சேன்னா ஒரு 100 பாட்டு உங்களுக்கு பாடி காமிப்பேன். ஏன்னா அந்த காலத்துல எங்க அம்மா அந்த மூலையில உட்கார்ந்து அந்த 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 கொட்டை அடிச்சு பாடும்போது அவங்க துன்பத்தை நினைக்கவே இல்லைங்க, அதை லேசா நினைச்சிட்டு மகிமையே நினைத்து பாடினார்கள். யாத்திரை செய்வேன் நான் குருசை நோக்கி, யுத்தம் செய்வேன் என் இயேசுவுக்காய், ஜீவன் வைத்திடுவேன் என் ரட்சகருக்காய், கடைசி மூச்சு வரைக்கும் யாத்திரை செய்வேன் நான் குருசை நோக்கி, யுத்தம் செய்வேன் என் இயேசுவுக்காய், ஜீவன் வைத்திடுவேன் என் ரட்சகருக்காய், கடைசி மூச்சு. பக்கத்துல ஒருத்தரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உபத்திரவம் நீங்குதுன்னு சொல்லுங்க. உபத்திரவம் நீங்குது, சும்மா டெம்பரவரி தான் சொல்லுங்க பார்க்கலாம். நித்தியத்தின் நிறைவில் என் தேவன் உங்களை நடத்தி அற்புத நிறைவனால் காத்து மேன்மையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்து பக்தர்கள் பழைய நாட்கள் பாடினார்கள். துக்கமும் துன்பமும் வந்தபோது கூட அவர்கள் தேவனை துதிப்பதை தெரிந்து கொண்டார்கள். சாது கொச்சிங் உபதேசி இப்படி பாடுவார், துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ, സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ. ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு பாட்டை எழுதுனாங்க. ஆமென். இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் நான் சொல்றேன், நானே எழுதின பாட்டு 4 வாட்டி பாடினா அப்புறம் என்னாலே பாட முடியல, அது போர் அடிக்குது. ஆனா 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு இன்னைக்கு பாடினாலும் ஒவ்வொரு கண்ணு நிரம்புதுன்னா அவங்க கிருபையில உட்கார்ந்து எழுதின பாட்டு. இன்னைக்கு பாட்டு போடு 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 போடு, ஆடு 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 ஆடு, அடி 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 அடி, ஓடு ஓடு ஓடு, ரொம்ப சூப்பர் பாட்டு. அதெல்லாம் நல்லா இருக்கு, அந்த நேரம் உற்சாகத்து. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எழுப்புதல், 3வது ஞாயிற்றுக்கிழமை அந்த பாட்டுல எழுப்புதல்ல. ஆனா பக்தர்கள் துன்பத்தின் நடுவில் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன். அவங்க மகிமைய நித்தியத்தை காணாதவர்களை குறித்து பாடி கிருபையில் வளர்ந்தார்கள். தெய்வ கிருபையில் ஞான் ஆசிரயிச்சு அவன் வழிகளில்
அவ்வளவுதான். இன்னைக்கு ஆரம்பிச்சா பெங்களூர் மாதிரி ஆயிடும். பெங்களூர் ஒரு நாள் என்ன கூப்பிட்டாங்க, பாஸ்டர் இப்படியே நீங்க அனுபவத்தை சொல்லி ஒரு 150 பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. என் கையில மைக்க 3 மணிக்கு கொடுத்தாங்க. நைட்டு 9:30 மணிக்கு முடிச்சேன். ஒருத்தர் கூட எழும்பலுங்க, ஒருத்தர் கூட அசைலுங்க. நான் நனைஞ்சு வேர்த்து குளிச்சவ மாறி பாடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு கண்ணீரிலும் கண்ணீர் வடிய கேம்பஸ் க்ரூசேட் ஹால்ல கர்த்தருடைய மகிமை இறங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நேற்றைக்கு எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதே மீட்டிங் வேணும்னு மக்கள் திரளா கேட்கிறாங்க. ஜனவரி மாதம் 23, 24, 25 3 நாட்கள் 6 மணி நேரம் பிரசங்க பாடலை 18 மணி நேரம் தொடர்ச்சியாக செய்வதற்கு நான் புறப்பட போகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். எவ்வளவு துன்பத்தின் நடுவுல நித்தியத்தை பார்த்து கிருபையை சார்ந்து பாடின பாடல்களும் வார்த்தைகளும் இன்றைக்கும் நிலைத்திருக்க நம்ம எல்லாம் அந்த விசுவாசத்தில் உருவாக்குறதுனால்தான் இன்னைக்கு ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது. நல்லவராமேன்னு சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு நீங்க போகிற டெம்போரல் இன்கன்வீனியன்ஸ்ல நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்க உள்ளத்தை விட்டு எடுத்து கானானின் சிறப்புக்குள் என் தேவன் உங்களை நடத்தும் போது நீங்க மகிழ போறீங்க. அன்னைக்கு ஃபாதர் பாட்டு உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆமென் சொல்ல மாட்டேன். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், கிறிஸ்தேசுவுக்காய். தனானா 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 ஓ தனானா. ஆமென். இப்போ நம்ம மாடர்ன் சர்ச்சுக்கு வந்துட்டோம். மாடர்ன் சர்ச் இப்போ யாரும் கீழே உட்காரல. நியூ லைஃப் சர்ச் தான் மாடர்ன் ஆயும் கீழே உட்காந்துருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ அல்லேலூயா சொல்றது அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ இயேசுவின் ரத்தம் சொல்றது அவுட் ஆஃப் ஃபேஷன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஷன்ல சர்ச் எல்லாம் லேட்டஸ்ட் மாடல்ல வளரும்போது நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் எல்லாம் அப்பப்போ தொட்டாலும் நம்ம பழைய பரிசுத்தவான்கள் தந்த படியில தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. எல்லாரும் எழுந்து நிற்கும் போது திருவிருந்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த தற்காலிக உபத்திரவங்களை நீக்கி நித்தியத்தின் மகிமையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா உபத்திரவங்களை நீக்கி கர்த்தர் செய்ய போகிற மகிமையின் நிறைவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். மூப்பர்கள் மேலே வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அவருடைய மேஜைய பந்திய நான் யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரமா 6:56 ஒரு வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். ஆமென். நானும் அவனிலே என்ன செய்கிறேன்? நிலைத்திருக்கிறேன்.